என்ன பெரிய லோகேஷ் கனகராஜ், என்னோட வயசுதான் அவனுக்கும். வம்பிழுத்த பிரபல இயக்குனர். தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கியவர் பிரபல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். தற்போது சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர் வரிசையில் இவரும் ஒருவர். சினிமாவிற்கு முன்னாடி வங்கியில் வேலை பார்த்து வந்த லோகேஷ் சினிமா மீது ஆர்வத்தால் வெளியில் வந்த அவர் சினிமாவில் தன்னை யார் என்று அடையாளப்படுத்தி கொண்டார். இவர் மீது பிரபல இயக்குனர் ஒருவர் மரியாதை இல்லாமல் பேசியுள்ளது சர்ச்சையாக மாறியுள்ளது. மாநகரம் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் அந்த படம் பெரியதாக பேசப்படவில்லை. மாநகரம் படம் வெளியான போது குறைவான திரையரங்கு மட்டுமே கிடைத்தது. முதல் படம் வெற்றி படமாக இருந்தது. அதனால் பெரிதாக பேசப்படவில்லை. லோகேஷ் கனகராஜ் குறித்தும் யாருக்கும் தெரியவில்லை. அதன் பிறகு நடிகர் கார்த்தியை கொண்டு கைதி படம் எடுத்ததும் தான் யார் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்தார். முழுக்க முழுக்க இரவு நேரத்தை கொண்டும் அதிரடி சண்டை காட்சிகளை கொண்டும் எடுத்த படம். விஜயின் பிகில் படத்திற்கு டஃப் கொடுத்தது கைதி படம். இந்த படத்திற்கு பிறகுதான் மாநகரம் என்ற படம் அனைவருக்கும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து தளபதி விஜயை வைத்து மாஸ்டர் என்ற மற்றொரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்தார். இப்படி அவர் எடுத்த லியோ வரைக்கும் வெற்றி பாதைகளாகவே லோகேஷுக்கு அமைந்தது. அடுத்ததாக ரஜினியை வைத்து ஒரு படம் எடுக்க இருக்கிறார் லோகேஷ். ஒரு பக்கம் இவரின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் லோகேஷ் எடுக்கின்ற படமெல்லாம் வன்முறையை தூண்டும் விதமாக இருப்பதாகவும் இளைஞர்களை சீர்கெடுக்கும் விதமாக இருப்பதாக சிலர் கூறினர். இந்த நிலையில் பிரபல இயக்குனரும் நடிகருமான தருண் கோபி லோகேஷின் வளர்ச்சியை பற்றி ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். அதாவது, அதென்ன எல்லோரும் லோக்கி லோக்கின்னு சொல்றீங்க, எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசுதான். என்ன, நான் 24 வயதிலேயே இயக்குனராகிவிட்டேன், அவன் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கான், அவ்வளவுதான் என தன் ஆதங்கத்தை கூறினார். என்னை படம் பண்ண விடமாட்டாங்க, அப்போ எடுத்த படத்தை வச்சு ரொம்ப நாளாக இந்த சினிமாவில் இருக்கிறவர்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கும் லோகேஷுக்கும் ஒரே வயசுதான். திமிரு 2ஆம் பாகம் சென்சாரில் பெயர் வைக்கக்கூடாது என்று கூறுகின்றனர். எங்கே போனாலும் காரி துப்புறானுங்க. திமிரு 2 படத்திற்கு கூட அந்த பெயரை வைக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க என மேலும் தருண் கோபி கூறினார். நான் எடுத்த படத்தில் சில நல்ல உள்ளங்கள் கொண்டவர்கள் நடிகர்களிடம் கோபி தருண் கோபியுடன் படத்தில் நடிக்க வேண்டாம் என கூறியதாக எனக்கே சிலர் கூறினர். அதாவது, திமிரு பட வெற்றிக்கு பிறகு தருண் கோபி எந்த ஒரு படத்தையும் சரிவர கொடுக்கவில்லை. அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளாம். பேட்டி கொடுக்க வரும்போது மது குடித்துவிட்டு வந்து பேசுகிறார் என்றெல்லாம் பொய் சொல்லி அவர் பெயரை கெடுத்து வருகிறார்களாம். அடுத்ததாக திமிரு 2 படத்தை எடுக்க இருக்கிறாராம். அந்த படத்தில் என்னை வேறொரு ரூபத்தில் பார்க்க போகிறீர்கள் என சவால் விட்ட மாதிரி கூறினார். தருண் கோபி மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.